வணக்கம் அன்பு நெஞ்சங்களே, வெல்கம் டு சத்யா மெடிசின் டிப்ஸ். என்னங்க, மழைக்காலம் ஆரம்பிச்சிருச்சு. அலர்ஜினால தும்மல், மூக்கு ஒழுகுதல், கண் அரிப்பு, தோல் அரிப்பு, பூச்சிக்கடியால் அலர்ஜி, இதுக்கெல்லாம் மருத்துவர்கள் பெரும்பாலும் பரிந்துரைக்கிற ஒரே மருந்து சிட்ரசின் அப்படின்ற ஒரு ஆன்டிஹிஸ்டமின் மருந்தை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இந்த மருந்தோட முழு விளக்கமும் உங்களுக்கு தெரிய வரும். என்னங்க, அலர்ஜி, தும்மல், கண்ணரிப்பு, மூக்கரிப்பு சொல்லிட்டே போகிறீங்க, இது எல்லாத்துக்கும் ஒரே மருந்தா? ஆமாங்க, மருத்துவராக படிச்சுட்டு வந்துட்டா இந்த மருந்தை பயன்படுத்தாத மருத்துவரே இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். அந்தளவுக்கு மருத்துவத்துறையில் அனைத்து மருத்துவர்களாலையும் விரும்பி பயன்படுத்தப்படுற ஒரு மருந்து தான் இந்த சிட்ரசின். இந்த சிட்ரசின் செட்சின் அப்படின்ற ஒரு பிராண்ட் நேமில் ஜிஎஸ்கே கம்பெனியால் தயாரித்து மார்க்கெட்டிங் பண்ணப்படுது. இந்த சிட்ரசின் அப்படின்ற மருந்தில் பல பேரில் பிராண்ட்ஸு மார்க்கெட்டில் இருந்தாலும் இன்னமும் இந்த செட்சின் அப்படின்னு சொல்கிற பிராண்டு தான் பெரும்பாலும் மருத்துவர்களால் விரும்பி எழுதப்படுற பிராண்டாக இருக்குது. சரிங்க, இந்த செட்சினில் என்ன இருக்குன்னா சிட்ரசின். இந்த சிட்ரசின் மருந்து எந்த வகையை சார்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்டிஹிஸ்டமின், அதாவது எந்த விதமான அலர்ஜியையும் எதிர்த்து வேலை செய்யக்கூடிய மருந்து தான் இந்த சிட்ரசின். சரி, இந்த சிட்ரசின் மருந்து, அதோட பயன்கள், அதோட சைடு எஃபெக்ட்ஸ்லாம் என்னென்ன, இந்த மருந்து எப்படி வேலை செய்யுது, இது எல்லாத்தையும் தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செட்சின் டேப்லெட்டோட பயன்கள் என்னென்னு பார்த்தோம்னா, அலர்ஜினால் ஏற்படுகிற தும்பல், மூக்கு ஒழுகுதல், கண் அரிப்பு, கண்களில் நீர் வடிதல், தோள்களில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் அரிப்பு, பூச்சிக்கடியால் ஏற்படும் அரிப்பு, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கு மருத்துவர்கள் பெரும்பாலும் பரிந்துரைக்கிற ஒரு மருந்தா இந்த சிட்ரசின் இருக்குது. இந்த சிட்ரசின் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம உடலில் அலர்ஜி ஏற்பட்டுச்சுன்னா ஹிஸ்டமின் அப்படின்ற ஒரு வேதிப்பொருளை மாஸ்ட் செல்ஸு வெளியிடுது. இந்த ஹிஸ்டமின்னால தான் அலர்ஜி பெரும்பாலும் ஏற்படுது. இந்த சிட்ரசின் எங்கே போய் வேலை செய்யுதுன்னா அந்த ஹிஸ்டமினின் செயல்பாட்டை தடுக்கிறது. அதனால் எந்த விதமான அலர்ஜியாக இருந்தாலும் மிக சாமர்த்தியமாக தடுக்கப்படுது. எடுத்துக்காட்டாக தும்மல் குறையுது, மூக்கு ஒழுகுதல் குறைகிறது, அரிப்பு மற்றும் தோல் சிவந்து போதல் குறைகிறது, கண்ணீர் நீர் வடிதல், அரிப்பு போன்றவை முற்றிலும் குறைக்கப்படுகிறது. சரிங்க, இந்த சிட்ரசின் டேப்லெட்டோட அட்வான்டேஜஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அலர்ஜி அறிகுறிகளை மிக விரைவாக குறைக்க உதவுகிறது. இந்த மாத்திரை ஒரு தடவை எடுத்தோம்னா 24 மணி நேரம் வரைக்கும் அது ரத்தத்தில் இருந்து செயல்படும் அப்படின்னு சொல்லப்படுது. தோல் அரிப்பு மற்றும் அலர்ஜி போன்றவற்றிற்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. இந்த மாத்திரையை தினமும் ஒரு தடவை எடுத்தால் போதுமான ரிலீஃபை நமக்கு கொடுக்குது. மருத்துவர்கள் பெரும்பாலும் இதை ஓடி டோசேஜ், அதாவது ஒரு நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்ற மாதிரி தான் பரிந்துரை பண்ணுறாங்க. சரிங்க, இவ்வளோ பலன் இருக்குது. இந்த சிட்ரசின் டேப்லெட்டுக்கு ஏதாவது சைடு எஃபெக்ட்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா, ஆமாங்க, பொதுவாக அலோபதிக் மெடிசின்னாலே சைடு எஃபெக்ட்ஸ் உண்டு. அது மாதிரி இந்த சிட்ரசினுக்கு என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குதுன்னு பார்த்தோம்னா, இந்த மாத்திரை போட்டோன்னா தூக்கம் வருவது காமன் சைடு எஃபெக்டாக இருக்குது. மேலும் சிலருக்கு தலைவலி, தலை சுற்றல், வாய் வறட்சி, குமட்டல் வெகு சிலருக்கு ஏற்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த மாத்திரையை எடுக்கும்போது முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னு பார்த்தோம்னா, மது அருந்துவதை தவிர்க்கவும், தூக்கம் ரொம்ப அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த மாத்திரை எடுத்த பிறகு தூக்கம் வந்தால் வாகனம் ஓட்டக்கூடாது. பெரும்பாலும் மருத்துவர்கள் இதை இரவு வேளையில் தான் இந்த மாத்திரையை பரிந்துரை பண்ணுறாங்க. மேலும் சிறுநீரக நோயுள்ளவர்கள் மருத்துவரின் ஆலோசனையுடன் மட்டும்தான் இந்த மாத்திரையை பயன்படுத்த வேணும் அப்படின்றது மிக முக்கியமான கவனிக்க வேண்டியதாக இருக்குது. சரி நண்பர்களே, இன்றைக்கி நம்ம செட்சின் டேப்லெட்டை பற்றின முழு விவரத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ முழுக்க முழுக்க பயிற்சி மற்றும் விளம்பரத்துக்கானது மட்டும்தான். இது எந்த மருந்தையும் பயன்படுத்துவதற்கான, பரிந்துரைப்பதற்கான வீடியோ இல்லை. மேலும் எந்த மருந்து எது எடுத்தாலும் மருத்துவர்களோட ஆலோசனை இல்லாமல் எடுப்பது மிக மிக தவறு. எந்த மாத்திரையும் மருந்தையும் பயன்படுத்துறதுக்கு முன்னாடி அதில் இருக்கிற லேபிளை முழுசாக படித்து பாருங்கள். குழந்தைகளுக்கு எட்டாத இடத்துல வைங்க. ஈரமில்லாத வறண்ட இடத்துல, டெம்பரேச்சர் less than 30 டிகிரி இருக்கிற மாதிரி இடத்துல மருந்து பொருட்களை சேமிப்பது மிக நல்ல பலனை கொடுக்கும். சரிங்க நண்பர்களே, மீண்டும் ஒரு அலோபதிக் மருந்தின் விளக்கத்தோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.